ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக்கோட அனலைசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீக் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து நடந்திருந்தது. நீங்கள் ப்ரீவியஸ் வீக் வந்து வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான டைரக்ஷன்ஸில் மார்க்கெட் வந்து ப்ளே பண்ண போகுது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்டில் ஐடிஎம் எடுக்கல, ஸ்டில் பிஓஐக்கும் வரல. ஓகேங்களா? ஸோ அதால் நம்ம டேரெக்டாக 4 hours போயிடுறோம். 4 hours நம்ம சொன்ன மாதிரி ஸோ வந்து ஐடிஎம்க்கு மேலே ஒரு பிஓ இருந்தது, அதுக்கு மேலே ஒரு பிஓ இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பிஓயில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஓஐ தான். அதுக்கான ரூல்ஸ் என்னன்றது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த பிஓஐக்கு வந்து எந்த ரியாக்ஷனுமே மார்க்கெட் கொடுக்கவே இல்லை. டைரெக்டாக மார்க்கெட் வந்து மேலேயே ட்ராவல் பண்ணுச்சு. அதே மாதிரி இங்க இருக்கிற எந்த லோஸுமே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஜஸ்ட் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த லோஸுமே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகலை. ஏதாவது ஒரு லோ வந்து பிரேக் ஆகிருந்ததுன்னா அந்த ஜோனை டேப் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ரிஸ்க் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இங்கே அந்த மாதிரியான எந்த சினாரிஸும் நடக்கலை. கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸ்டில் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் டவுன் சைடுக்கு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து செல்லிங் பண்ணலாம். ஸோ ஓவரால் டார்கெட் வந்து இந்த லோவாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸோட கிளியர் பிக்சர் கிடைச்சிச்சு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து டவுன் தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான சினாரியோஸ் நமக்கு தெரிகிற காரணத்தால் பேலன்ஸ் இருக்கிற எல்லா கரன்சிஸுமே மோஸ்ட்லி அப்ரூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கரன்சிஸ் எங்கெங்கெல்லாம் போக போகுது, எப்படி போக போகுதுன்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டியில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது ஒரு மைனர் ஐடியம், இது ஒரு மேஜர் ஐடியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 2 பாயிண்ட் இருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் இன்னும் அந்த லெவல்ஸ்லாம் வரல. ஸோ 4 hourல போய் பார்க்கும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கில் வந்து ஐடியம் சேம் சினாரியோ தான் இங்கேயும் நடந்திருக்கு. நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஓகேவா? பட் ஆனால் இங்கே என்ன மிஸ்டேக் நடந்தது, ஏன் ப்ரோ இந்த பிஓஐ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்த ரீசன் என்ன அப்படின்னா ஈக்குவல் லோ லிக்விடிட்டி. இந்த இடத்துல என்ன இருந்தது, ஈக்குவல் லோ லிக்விடிட்டி இருந்த காரணத்தால மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணிச்சு, லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிச்சு. ஸோ வந்து இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த ஹைஸுமே பிரேக் பண்ணல, அங்கே லோஸை பிரேக் பண்ணாத மாதிரி. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேபி இப்படி வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சலோ ஆர்எல்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் இப்படி ரிவர்சல் கொடுத்தோ கண்டிப்பாக மேலே வந்து மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்னோட இது. ஓகேங்களா? இந்த லெவல் ஃபெயில்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வேலிட் ஸ்விங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு வேலிட் ஸ்விங்கே கிடையாது. ரெண்டாவது, இங்கே ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி வந்து அவைலபிளாக இருந்தது. அதுக்காக தான் இந்த ஜோன் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். மார்க்கெட் வந்து இப்போ இந்த லெவலுக்கு வர்றதுக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து டவுனாக வந்துட்டு இருக்கு. ஸோ டவுன் வந்து இந்த லெவல்லேருந்து அப்பா மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? யூரோ யூஎஸ்டியோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் ப்ரீவியஸ் வீக்கே. ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்து இந்த வீக்கும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக இருந்த ஒரு பிஓஐ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி பிஓஐ. இந்த பிஓஐயை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்குது. பட் ஆனால் ஸ்டில் வந்து ரிவர்சல் வரல. ஸோ மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் பை சைடுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை சைடுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட டார்கெட் வந்து இந்த ஹையாக இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டியில் ப்ரீவியஸ் வீக்கே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. பட் ஆனால் க்ளோசர் வைக்கல. ஸோ இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தான் அப்படின்னு நான் உங்ககிட்ட ப்ரீவியஸ் வீக்கில் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது லிக்விடிட்டியாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழேயும் ஒரு லிக்விடிட்டி பில்ட் பண்ணி வச்சிருந்தது. ஓகேங்களா? இது நம்ம ப்ரீவியஸ் வீக்கே பார்த்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் ஓவரால் என்ன பண்ணியிருக்கு, இந்த லிக்விடிட்டி எடுத்திருக்கு. மார்க்கெட்டோட ஹை ப்ராபபிள் பை ஜோன் வந்து கீழே இருக்கு. பட் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டவுன் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மேபி இன்னும் டவுன் ஆகி இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா பை பண்ணுங்க. இந்த ஹையை வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஏயுடி யூஎஸ்டியோட வியூ. நெக்ஸ்ட் வந்து கோல்டு.
கோல்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் சைடாக தான் இருக்குது மார்க்கெட்டு. இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு அப்பு வந்து பிரேக் பண்ண மாதிரி ஒரு சினாரியோ எல்லாருக்குமே வந்து தெரியுது. பட் ஆனால் இது ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுற காரணத்தால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கோல்டில் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே இருந்த டிசிஷனலாக இருந்த ஒரு பிஓஐயை ஃபெயில் பண்ணி மார்க்கெட் கீழே வந்தது. கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஓவர்லேப்பிங் மிட்டிகேஷன் ஜோன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனாலும் இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண காரணத்தால் மார்க்கெட்டுக்கு மேலே போகிறதுக்கான பெரிய அளவான லிக்விடிட்டிஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது என்னோட ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சராலாம் நம்ம கன்சிடர் பண்ணி ட்ரேட் வந்து பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபேக்டராக வந்து கோல்டு வந்து தெரியுது. ஓகேங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ மார்க்கெட் மேபி இந்த லெவலில் வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ரிஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு பைக்கான ரிஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கான டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 அண்ட் டார்கெட் 3. ஓகேங்களா, இந்த 3 டார்கெட்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது ரொம்ப 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 க்ரூஷியலான லெவல்ஸில் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா, ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி உங்களோட என்ட்ரிஸை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து டைரெக்டாக இப்படி ஹண்டிங் நடக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஆர்எல்ஸ் மார்க்கெட் நல்லா வந்துட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு போய் ஹண்ட் பண்ணுறது பார்க்க முடியும். ஓகேங்களா, 2 வியூ இருக்குது. மார்க்கெட் எப்படி பிளான் பண்ணுதுன்றதை கண்டிப்பாக வந்து வரும் நாட்களில் நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா, கோல்டு பற்றியான அனலைசிஸ் புரிஞ்சிருக்கும். பிடிசிக்கு வந்துடலாம். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு மைனர் ஐடிஎம் எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ மைனர் ஐடிஎம் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் மேபி இன்னும் டம்ப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ மார்க்கெட் மேபி வந்து இந்த லெவலில், அதாவது வந்து இந்த லெவல்லேருந்து பையிங் வர்றதுக்கான மார்க்கெட்டுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, பட் ஆனால் நான் ஏன் கீழே இருக்கிற லெவலை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன்ஸ் வந்து தெரியுது. ஸோ மார்க்கெட்டில் இந்த லிக்விடிட்டி ஹண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் இந்த ஒரு நல்ல ஒரு லெவலும் இருக்குது இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் பண்ணுதுன்றதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். மார்க்கெட் இங்கேருந்து டவுன் வரும்போது இங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம ட்ரேட் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வரும் அப்படின்றது என்னோட ஒரு திங்கிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கு நம்ம வந்து இது எப்படி நடக்குது என்னன்றதை பார்ப்போம். பட் ஆனால் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஓவரால் நான் வியூ கொடுத்துட்டேன். ஸோ எல்லா சார்ட்டுமே எந்த சைடு மூவ் பண்ண போகுதுன்ற வியூ கொடுத்துருக்கேன். அந்த வியூவை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ட்ரேடிங்கை இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கிங்க. ஸோ வந்து ட்ரேடிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன். அந்த ப்ராப்பரான எஜுகேஷன் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியுமே தவிர்த்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்னாடியோ இல்லைன்னா ஒரு கேண்டில் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பின்னாடியோ நீங்கள் ஓடுனீங்கன்னா உங்களால் லைஃப் டைம் வந்து சர்வே பண்ண முடியாது. ஸோ ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணும்போது மட்டும்தான் அதோட ரிசல்ட் தெரியுமே தவிர்த்து அரைகுறை ட்ரேடிங் என்றைக்குமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காது அப்படின்றது தான் என்னோட ஹோப்பு. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய ட்ரேட் பண்ணுறீங்க, நிறைய லாஸஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கான வே தெரியல. எப்படி ஜோன்ஸை ஃபைண்ட் பண்ணுறது, எந்த ஜோன்ஸில் என்ட்ரி எடுக்கிறது, எப்படி அந்த ஜோன்ஸை நம்ம வேலிடேட் பண்ணுறது, எப்படி அந்த ஜோன் வர வரைக்கும் ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு வந்து கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஆல். கண்டிப்பாக வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய புது புது விஷயங்களை இன்றைக்கி வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீக்கில் அடுத்த வீக்லி அனலைசிஸில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.